ஏன்னா அதனால முடியல வாங்க சிவா சிவாவை கூப்பிடுறாங்க. அஞ்ஞானம் என்னுடைய மிரத்தால் உருளாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் மெஞ்சன சலாகையால் திறந்த தேசியேந்தரே தேவருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கு நமஸ்கார். இணங்கிய சுபாவம் பார்த்து அறிய காட்டி வணங்கிடும் இதிலாத்தைந்தும் வகை விதி அங்கே மூட்டி இணங்குதே உணவு சொல்லி என்னகம் துறந்த தேவே முத்திப்பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுங்கோடை கால மக்களிடத்தில் மூலம் வந்து ரூபியமான் சாலை ஆண்டவர்களையும் முத்திப்பாலி வரவேற்பு சாலை குணக்கண்ணி முத்திப்பூர்ணம் மெய்யாக மெய்யாக சதுங்கோடி கால மக்கள் எங்கும் மெய் வழி ஏறி துளங்கிட நங்குலத்தினை ஆண்டருள் நாயகனே
துன்பம் தீர்ப்பதற்காக ஒவ்வொரு காலங்களிலும் வந்து அவதரித்து எங்களின் பவப்பினி என்னும் கொடுமை தரித்திரிய மரணம் என்னும் கடும் இருளில் இருந்து எங்களை காப்பாற்றும் கருணை வேந்தே, நெடுநாள் நான் அறிந்தும் அறியாமல் செய்யும் தவறுகளை களைந்து பவச்சேற்றை உலர்த்தி உலகோர் காண உங்கள் திருவடி சேர்க்கும் தில்லை பொன்னம்பல தவமலையே, இந்த ஏழைக்கும் இறங்கி உங்களை அறியும்படி உவப்தாமல் ஊட்டி உவந்தளித்து உத்தம அருட்பெரும் கருணைக்கடலே, உன் வாக்கே உயர்ஞான திருவாக்கு, இது எங்கள் அனைவருக்கும் உயிர் வாக்கு. உங்களை என்றென்றைக்கும் மறவாத திருக்கூட்டத்தில் என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் தெய்வமே. நரரை மக்களாக்கி அம்மக்களுக்கு மறுபிறப்பு தந்தருளி என்றும் அழியாத புகழுடம்பின் தேவராக்கிய தேவாதி தேவா, சத்திய தேவ பிரம்மகுலம் ஒன்று உண்டாக்கி அதில் 69 ஜாதிகள் அடக்கி சார்ந்து நின்ற ஜாதிமான்களுக்கு சாவாவரம் தந்தருளும் சர்வேஸ்வரா, எல்லா கலியும் அழித்து இவ்வுலகத்தில் ஆதி கிரேத யுகமான தர்மயுகம் ஒன்று படைத்து தர்ம நீதியே தயாபரா, உலகம் தோன்றிய காலம் முதல் வந்த பாரவான்களின் வேண்டுதலுக்காக இறுதி தீர்ப்பு நடத்த வந்த இறைவா, உலகம் முழுதும் யமன் கை அடக்கம், அந்த தோசி யமன் உமது கை அடக்கம் என்று எவர் உதவியும் வந்து எட்ட முடியாத அந்த ஆபத்தாகி எல்லையில் யமனை எட்டி உதைத்து உன் திருவடியே கதி என பெற வைத்த தேவாதி தேவா, கண்ணகன் பூமியில் பன்னால் அழிந்து ராவும் பகலும் நீ நடந்து அல்லும் பகலும் அலுப்பாய் அழுத்து நின்பாடு சொல்ல நிலம்பாடு சாயும் உன்பாடு ஓத உலகில் இடம் கொள்ளா என்று உங்களை நினைந்து உருகி உங்கள் திருவடியை வணங்குகின்றேன். ஆவனான காலமனை தூமே சோபன சாலை வந்து திரண்டன ஆவன கூடியான ஆனந்தர்க்கே ஆவன கூடியான ஆனந்தர்க்கே போவன கலிகாலம் போடிந்ததே கலிபுருஷன் வலி கடந்தேறிக சலிலமை வல சாலையானந்தர்க்கே கலியவன் பேடி என்று கை காட்டிய கலிவன் பேடி என்று கை காட்டிய வலிய ஞான சித்தர் காலம் வந்ததே மெய்ப்பயிரேற்றி வெளிவுறச் செய்யும் சத்தியப்பிடி மூப்பர்களே, பெருங்கூடி ஏற்றம் வரந்தரும் நமது பெருமான் அவர்களின் ஞான சீடர்களே, சாவா வரம் தரும் சத்தினியின் மைந்தர்களே, பரிசுத்த ஆவியை தரிசித்த பரோபகார செம்மல்களே, சந்திர சூரியால் அனைவரையும் வெளியாக்கிய அக்காணிமுலை அறுபடை வீட்டின் கருவறையிலிருந்து தீப தூப அலங்கார வாசனையுடனே மகா சுத்தமான மேடிமடி உடுப்புடவையுடனே இனி பிரியா பிறவா நெறி தேவ பிறப்பு பெற்ற என்றும் எங்கள் அன்பான சபைக்கரசர் அவர்களுக்கும் அனந்தாதி தேவர்களுக்கும் என் நமஸ்காரம். சர்வ புவனாதியங்களுக்கும் சர்வ சதுர்யுகாந்தங்களுக்கும் சர்வ சீரோங்கு செல்வங்களுக்கும் சர்வ அமலான்மிக ஐஸ்வர்யங்களுக்கும் வழி வழி என்பார் வழிவேறு இல்லை, மெய்வழி ஒன்றே வாழி வழியே என பாடுபட்டு தேடி ஞான பயிரேற்றி பலன் பெற எஜமான் அறிந்து பாடுபட்டு கூலி வாங்க தெரிந்த ஆண் பிள்ளைகளே, மெய்ப்பரம் பொருளாம் நமது பிதா அவர்களிடத்தில் சார்ந்து பேரின்ப வடிவம் பெற்று திரு கைலாசவாசர் அவர்களின் நியமித்த தேவ மெய்வடி சபையிலெங்கே பூத்த பொய்ப்பாவனில் களி புன்னனை தீத்து கட்ட திருவுலம் கொண்டின்னார் கார்த்திகைய யுகத்தவ காணில கார்த்திகைய யுகத்தவ காணில ஏத்தவன் கோடி மின்னி இங்கேறிற்றே என தங்களின் சிரசிலே வெண்பாக ஏறி நிலை பெற்றிருக்கின்ற
என் நேசத்திற்குரிய யதார்த்த நன்மன சந்திர நித்திய சூரியர்களே, உங்களுக்கும் என் நமஸ்காரம். இவ்வுலக முடிநிலம் எங்கும் ஆபத்து விழுங்குவதற்கென ஏறி நெருங்கி வந்து கொண்டிருக்கும் தாங்க முடியாத துன்பத்தில் இருந்து விடுபட மக்கள் அனைவரும் உய்யும் பொருட்டாய் இவ்வுலகத்திற்கு எங்கள் குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களின் அருள் வரிசிப்பை எடுத்து உங்களுக்கு விளக்கமாக சொல்ல பொது நடத்தரசராக எங்கள் மதிக்குடை வரத்து உதிப்பினராலே நியமித்த மெய்வழியின் அனந்தாதி தேவர்களே இதனை நடாத்த வருகின்றார்கள். இதனை நிதானித்து கேட்டு கேட்டும் வருகிறவர்கள் எல்லோருக்கும் அகால மரணங்களோ அலங்கோல இடிஞ்சல்களோ என்றென்றும் வராது என்று அடி பேரிகை என இந்த மெய்வழி சபையில் கூடி இருப்பவர்களையும் இதில் சார விரும்புபவர்களையும் இங்கு சென்னை மாநகரில் வசிக்கும் மெய்வழி சபையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம்.